Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சந்தோஷத்தோடு நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஹalleluya. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபையே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்க கிருபை. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபை, நான் பிழைத்திருப்பது உங்க கிருபை, நான் சாகாமல் இருப்பது உங்க கிருபை, நான் பாடுவது உங்க கிருபை. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. ஹalleluya. கிருபையை அதிகமாய் அனுபவித்த தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் உங்க கிருபை எவ்வளவு அருமையானது. ஹalleluya. யோவான்ல வாசிக்கும் போது அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஹalleluya. கிருபையினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஞானத்தை கொடுத்தது தேவ கிருபை, சம்பாதிக்க பலன் கொடுத்தது தேவ கிருபை. ஹalleluya. எல்லாம் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஹalleluya. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, ஒவ்வொரு நாள் நேற்றுக்கு கொடுத்த கிருபை அல்ல, இந்த நாளுக்குரிய சவால்களை மேற்கொள்ள, போராட்டங்களை மேற்கொள்ள வழி நடத்த தேவன் கிருபையை கொடுக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்கள் கொண்டு போகும் வரை மட்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்களுக்கு காலையில மன்னாவை கொடுத்தாராம், அதிகாலை வேளையில மன்னாவை கொடுத்தாராம். ஹalleluya. தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அந்த உணவை, மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தாராம். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா, ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எனக்கு புது புது கிருபைகளை கொடுப்பார், புது புது கிருபைகளை கொடுப்பார், புது புது கிருபைகளை கொடுப்பார். சொல்லுங்க, அப்பா உங்க கிருபை கிருபை கிருபை. அநேக நேரத்தில் இந்த கிருபையை நாம் உணர்றதில்லை, இந்த கிருபை நாம் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. நம்முடைய பலத்தை நம்புகிறோம், நம்முடைய சுயத்தை சார்ந்து கொள்ளுகிறோம், நம்முடைய படிப்பை சார்ந்து கொள்ளுகிறோம், மனிதனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். சொல்லுங்க, அப்பா எல்லாமே உங்க கிருபை தான்ப்பா, உங்க கிருபை தான் ஆண்டவரே. நான் சாகாமல் பிழைத்திருப்பது உங்க கிருபை, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபை. ஏனென்றால் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியிலும் இன்றைக்கு நாம் நிற்பது தேவனுடைய கிருபைங்க. நாம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது தேவனுடைய கிருபை. ஹalleluya. 90வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி காலையில் உமது கிருபையால் திருப்தியாக்கும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 90ஆம் சங்கீதம் 14வது வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தை எடுக்கலாம். 90ஆம் சங்கீதம் ஒவ்வொரு நாளும் 14வது வசனம் தான். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உம்மது கிருபையால் திருப்தியாக்கும். இந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம், எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும், கிருபையால் திருப்தியாக்கும். நாம் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால், களி கூற வேண்டுமானால், நம் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற வேண்டுமானால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவைங்க. ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. இந்த மாலை வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி நாம் மகிழ்ந்திருக்க பண்ணுகிறது தேவனுடைய கிருபையே. நம் கிருபையை, தேவனுடைய கிருபையை நல்ல கைகளை உயர்த்தி, துக்கம் மாறணுமா, வேதனைகள் மாறணுமா, போராட்டங்கள் மாற வேண்டுமா, உபத்திரவங்கள் மாற வேண்டுமா, பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமா, பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டுமா, சவால்களை மேற்கொள்ள வேண்டுமா, தேவனே உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா, உங்க கிருபை எனக்கு போதும். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை உயர்த்தி, இன்னும் தேவை
கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்லுங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும் உணர்ந்து பாடுவோமா. நிற்பதுமோ கிருபை. நீசரன் பாவம் நீங்கிறதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசரன் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள சொல்லுங்க. கிருபை தாரும் அப்பா. ரட்சிப்பை காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை. தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை. மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும். மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை. ஜெபத்தோடு சொல்லலாமா. போதும் ஆண்டவரே. ஓ ஷமனாந்தலா. உங்க
உங்க கிருபை தாருமே போதுமே கிருபை ஷேலானா போதுமே கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீனம் சரீரத்திலும் போதுமேவும் கிருபை ஷேலாந்தரமா போதுமேவும் நல்ல கைகளை உயர்த்தி உங்க கிருபை போதும் அப்பா உங்க கிருபை போதும் ஆண்டவரே உங்க கிருபை ஷேலாராணி நான் தோரோ போதுமேவும் கிருபை நான் வாழ்வது உங்க கிருபை போதுமேவும் கிருபை உங்க கிருபை தாரும் அப்பா கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான் கேளுங்க ஆண்டவர் உங்க கிருபையான நான் என் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி உங்க கிருபையாலே உங்க கிருபையாலே போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை காத்துக்கொள்ள கிருபை தாருமே காத்துக்கொள்ள கிருபை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள விலையேற பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள உங்க கிருபை தாரும் அப்பா இந்த உலகத்துல பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே சவால்களை மேற்கொள்ள கிருபைகளை தாருமே உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாதப்பா ஓ போதுமே காத்துக்கொள்ள கிருபை தாருமே Lana mana daraba, le mana daraba, ne kirba kirba, kirubai arume, odume kirubai tarume. தாவீது சங்கீதத்தில் சொல்லும் போது என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது உம்முடைய கிருபை நல்லது எத்தனை பேரால சொல்ல முடியும் ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை நல்லது உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் நல்ல வாய்களை திறந்து உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு என் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறீங்களே உங்க கிருபப்பா நல்ல வீடை கொடுத்திருக்கிறீரே கிருபை ஒவ்வொரு மாதமும் வாடகை கட்ட ஆண்டவர் கிருபை செய்கிறாரே எல்லாமே அவருடைய கிருபை சாப்பாடை கொடுக்கிறாரே எத்தனையோ கோடி ஜனங்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாம தூங்க போறாங்களா அப்படி ஆண்டவர் நம்ம கைவிடலையே
ஒவ்வொரு நாள் ஆகாரத்தை கொடுக்கிறாரே, உடுத்த உடையை கொடுத்திருக்கிறாரே, வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரே, தண்ணீரை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு தண்ணீர், நல்ல தண்ணி இல்லை குடிக்க. ஆனால் எவ்வளவு கிருபை ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஓ ரபாலா ஷதரா பாலஹாந்தரா, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மாலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்பொழுது இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையை தான் ஆண்டோடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது வாசிக்கும் போது சங்கீதம் 63 சங்கீதம் நினைக்கிறேன், தாவீது சொல், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும், தேவ பிள்ளைகளும் தேவனுடைய கிருபையினாலே நிரப்பப்பட வேண்டுமானால் நம் அதிகாலை ஆண்டவரை தேடும் போது அவர் தம்முடைய கிருபையாலே நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த பூமியிலே அவர் வாழ்வதற்கு தேவனுடைய கிருபை தேவைப்பட்டது. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாள் அதிகாலை எழும்பி உம்மை தேட அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நிறைய நேரங்களிலே நாம் ஆண்டவரை காலையில் தேடாம அந்த கிருபையை நாம் மிஸ் பண்ணிடுறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்களுக்குள்ளே நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். சில போராட்டங்களை மேற்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். வீணாக பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறோம். போராட்டங்களே இதுனா ஆண்டவருடைய கிருபையை நம்ம இழந்து போயிடுறோம். ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதா இல்லை. ஒவ்வொரு நாளும் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் அந்த நாளுக்குரிய கிருபையை கொடுத்துருவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தீர்மானம் செய்யலாம், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடுவேன், அதிகாலை தேடுவேன், அதிகாலை தேடுவேன். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஒரு நிமிஷம், ஒரு வேளை அதிகாலை இது வரைக்கும் தேடலைன்னா நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேடுவேன், அதிகாலை தேடுவேன். மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதுக்கு முன்பாக ஆண்டவருடைய உங்க சமூகத்திற்கு நான் வருவேன். ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். ஆண்டவரே உங்களுடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க, கிருபையால் எங்களை நிரப்புங்க. ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தாவீது சொன்னது போல சொல்ல முடியுமா? தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஓ ராமா ஷகா ஊரையான் தாலாபா சொல்லுங்க. உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க தயவு, உங்க இரக்கத்தால் என்ன நிரப்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ந்த ஒரு பாடலை பாடலாம். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நல்ல ஒரு பழைய பாடல். நல்ல கரங்களை தட்டி நாம் பாடி இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையே தான் நம்ம பாட போறோம். கிருபையை பாட 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 ஆண்டவர் தம்முடைய கிருபையால நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன்.
நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. பாடுவோம். நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீ. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீ. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே. அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நன்றி செலுத்தியே போற்றிடுவே. வறண்ட நிலம் நீருற்றாகும், கண்மலை தடகமாகும். வறண்ட நிலம் நீருற்றாகும், கண்மலை தடகமாகும். கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மாறாததே. கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு. மீண்டுமாய். வறண்ட நிலம், வறண்ட நிலம் நீருற்றாகும், கண்மலை தடகமாகும். வறண்ட நிலம் நீருற்றாகும், கண்மலை தடகமாகும். கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மாறாததே. கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மாறாததே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நல்ல கைகளை தட்டி பாடலாமா? அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. அறிக்கை செய்வோம். என் பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. என் ஜீவனை ஆபத்தின்று மீட்டு காத்தி கிருபையா. என் ஜீவனை ஆபத்தின்று மீட்டு காத்தி கிருபையா. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே. அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நன்றி செலுத்தியே போற்றிடுவே. வறண்ட நிலம் நீருற்றாகும், கண்மலை தடகமாகும். சொல்லுங்க. வறண்ட நிலம், வறண்டு போன வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்ற தேவனால் முடியும். சொல்லுங்க. வறண்ட நிலம், வறண்ட நிலம் நீருற்றாகும், கண்மலை தடகமாகும். கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மாறாததே. கர்த்தர் கிருபை நலமானதே, அவரின் அன்பு மாறாததே. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே. அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நன்றி செலுத்தியே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீ. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீ. கர்த்தரின் கிருபைகளை பாடுவே. அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நன்றி செலுத்தியே.
நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே. சொல்லுங்க, பாவங்களை பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. என் ஜீவனை ஆபத்தென்று மீட்டு காத்தி. எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ விபத்துகள் நமக்கு நேராய் வந்தது. நம் அழிந்து போகாதபடி நம் ஆத்துமாவை மீட்டு கொண்டாரே. என் ஜீவனை ஆபத்தென்று மீட்டு காத்தி கிருபப்பா. என் ஜீவனை ஆபத்தென்று மீட்டு காத்தீர் கிருபையாய். என் ஜீவனை, நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம் வீடுக்கு உயிரோடு திரும்புவது கர்த்தருடைய கிருபை. உங்க கிருபை. என் ஜீவனை ஆபத்தென்று மீட்டு காத்தீர் கிருபையாய். கர்த்தரின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகள் காண், அவர் செய்த நன்மைகள் காண். நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நன்றி நன்றி செலுத்தியே, நல்ல கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். உங்க கிருபை ஆமென். செலுத்தியே போற்றிடுவே. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாற்றப்படுவதாக. உங்க கிருபை நிரப்பட்டும் அப்பா, ஒவ்வொருவரை நிரப்பட்டும். போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே, நன்றி செலுத்தியே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழிவில் நின்று எங்களை தப்புவித்தீரே, மரண வாசலில் இருந்து எங்களை தப்புவித்தீரே, மரண கண்ணிகளுக்கு எங்களை தப்புவித்தீரே. லேமானா ஹௌரியாம் தலபா, லேமானா சியாகோரோ. வியாதியில் மரித்து போகாதபடி ஜீவனை கொடுத்தீரப்பா. நன்றி 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 தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாதாள வாசலில் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே, சத்ருவின் கைகளில் இருந்து எங்களை நீங்களாக்கினீரே. ஷேஹே புர்ரஹத்ரோ ரெமனதியான் தலபோயாந்தரே. நாம் அடிந்து போகாமல் இருப்பது கிருபை. நன்றி செலுத்தியே போற்றிடுவே, நன்றி செலுத்தியே போற்றிடுவே. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பாதாள வாசலில் இருந்து நம் ஆத்துமாவை ஆண்டவர் தப்புவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கிறோம், நியூஸ்ல பார்க்கும் எத்தனையோ விபத்துகள், பஸ் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட்டுகளை குறித்து எக்கச்சக்கமா நம்ம கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ஒருவேளை நாம் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப சுகத்தோடு வீட்டுக்குள்ள வரோம்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு தாங்க, ஆண்டவருடைய கிருபை தான். எத்தனையோ அழிவில் இருந்த ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, என்னை தப்புவிக்கிறவரே, நீ தப்புவிக்கிறவரே. ஒருவேளை நீங்க நினைக்கல என்னுடைய சாமர்த்தியமான ஒரு டிரைவிங் ஸ்கில் அப்படின்னு நம்ம நினைக்கும். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் உங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா. ஞானமான ஓட்டுன நினைக்கிறது இல்லப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை. நல்ல கைகளை உயர்த்தி, உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை. சத்துருவின் கைகளிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம் கைகள், அவர் கைகளிலிருந்து நம்மை மீட்டு கொண்டது கிருபை.
ஷேகா பௌரியாந்தா லாபா உனியாந்தா லாபா. மரண வாசலில் இருந்து நம்மை தப்புவித்தாரே. ஹல்லேலூயா. சத்துருவின் கைகளிலிருந்து நம்மை நீங்களாக்கினாரே. எத்தனையோ மரண கண்ணிகள் நமக்காக வைக்கப்பட்டு இருந்தது, அவைகளிலிருந்து தப்பும்படி ஆண்டவர் கிருபை செய்தாரே. நல்ல கைகளை உயர்த்தி, அப்பா உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஓ ரபா நஷந்தல, கடன்களிலே மூழ்கி போகாத படிக்கு கடன்களை எல்லாம் அடைக்க உதவி செய்தாரே, கடன்களை எல்லாம் கொடுக்க உதவி செய்தாரே. மூழ்கி போகாதபடிக்கு மீண்டுமாய் நம்மை உயிர்ப்பித்தாரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் ஆத்துமாவை மீட்டுக் கொண்டீரே. எத்தனையோ நேரங்களிலே எங்கள் ஆத்துமா சோர்ந்து போன போது, ஆண்டவரே மனிதனுடைய வார்த்தைகளினாலே சோர்ந்து போன போது, துக்கத்திலே மூழ்கின போது, ஆண்டவரே வேதனையினால் எங்கள் உள்ளங்கள் எல்லாம் நிரம்பின போது, எங்கள் உள்ளம் எல்லாம் உடைந்து போன போது, உம்முடைய கிருபையினால் எங்களை தேற்றினீரே. உம்முடைய கிருபையினால் எங்கள் காயங்களை ஆற்றினீரே. சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீரே. நாங்கள் தலை குனிந்த இடத்திலே மீண்டுமாய் தலை நிமிர செய்தீரப்பா. உங்க கிருபை சொல்லுங்க, உங்க கிருபை நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால் நடத்தும் தயவா, தயவா, நித்திய தயவா. சொல்லுங்க, நிற்பது, நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா நடத்தும் தயவா. நிற்பதும் கிருபையா. என்றைக்கோ நாம் மூழ்கி போக வேண்டியது, என்றைக்கோ மண்ணோடு மண்ணாய் போக வேண்டியது, ஆண்டவர் கிருபையினாலே பிழைத்திருக்கிறோம். கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா நடத்தும். இனிமேலும் எங்களை நடத்தும் அப்பா. இமட்டுமாய் காத்தவரே, இனிமேலும் எங்களை சுமந்து எங்களை நடத்துவீராக. சொல்லுவோம், நிற்பதும் 6 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். கிருபையா. 6வது மாதத்தை காண கிருபை செய்தீரே. 5 மாதங்கள் சுமந்து வந்தீரப்பா. கிருபையா, கிருபையா, தேவ கிருபையால் நடத்துமே, நடத்தும் தயவா, தயவால். சொல்லுங்க, நீங்க நடத்துங்கப்பா. என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க, என் பிள்ளைகளை நீங்க நடத்துங்க, என்னுடைய பிசினஸ் நீங்க நடத்துங்க. ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த பாடலை நாம் பாடுவதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் நல்ல கைகளை உயர்த்தி, இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து 5 மாதங்களை ஆண்டவர் முடிக்க நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஜூன் மாதத்தை காண உதவி செய்திருக்கிறார். இம்மட்டுமாய் கிருபையா ஆண்டவர் நடத்தினார். இனிமேலும் நடத்தும்படியாக கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, நீங்க நடத்துங்கப்பா. என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க. எனக்கு இருக்கிற தேவைகளை நீங்க சந்தித்து நடத்துங்கப்பா. ஜூன் மாதம் எல்லாரும் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எல்லாருக்கும் பயங்கரமான தேவைகள் இருக்கணும், தேவைகள் இருக்கும். லட்சங்கள் தேவைப்படும், ஆயிரங்கள் தேவைப்படும். நல்ல கைகளை உயர்த்தி நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. வாசல்கள் திறக்கப்படட்டும்,
வாசல்கள் திறக்கப்படட்டும். நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு என்ன இன்னைக்கு பிரச்சனை இருக்கோ, உங்க வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு தேவையோ, உங்க வாழ்க்கையில் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, உங்க கிருபையை தாங்கப்பா, உங்க கிருபையை தாங்கப்பா. ஒருவேளை உங்க பிஸ்னஸ், நீங்க செய்கிற தொழில் முடக்கப்பட்டிருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க எதிர்பார்த்து இருக்கிற ஒருவேளை அந்த பிஸ்னஸ்ல ஒரு வளர்ச்சி இல்லாம, தொழில வளர்ச்சி இல்லாம, உங்க கையின் பிரயாசங்கள் அந்த நீங்கள் இன்னும் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, என் வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, என் வீடு உங்க நன்மையினால, கிருபையால நிரப்பப்பட்டிருக்கட்டும். ஓ ராபா லஷ்யாதா ரியா காலா தூடானாமா. நல்ல கைகளை உயர்த்தி கேளுங்க. காலேஜ் அட்மிஷன் விஷயமா, ஒருவேளை பண தேவைகள் இருக்கலாம், ஸ்கூல் அட்மிஷன் விஷயமா இருக்கலாம். எல்லா காரியங்களும் ஒருவேளை உங்க மனதை போட்டு வாட்டி கொண்டிருக்கலாம். கைகளை உயர்த்துங்க. நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். நீங்க உங்க வீட்டில் இருந்தாலும் இந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்க, முழங்கால் படிட்டு கொண்டிருக்கிறீங்க. கைகளை உயர்த்திருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஒருவன் தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்த பழகுவான் என்று சொன்னால், ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மனுஷன் கையை உயர்த்துவான் என்று சொன்னால், மனுஷனை நம்பாம ஆண்டவருக்கு நேராக ஒரு மனுஷன் கைகளை உயர்த்துவான் என்று சொன்னால், அவன் வெட்கப்பட்டு போவதில்லை, அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை இந்த போராட்டங்கள், இந்த சூழ்நிலைகள், தேவைகள் உங்களை அசைக்கிறதை போல இருக்கலாம், அசைக்கிறதை போல இருக்கலாம். ஓ, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. என் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா, வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும், எல்லா தடைகள் விலகி போகட்டும். ஆண்டவரே, எங்கள் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, உங்க சித்தம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, உங்க சித்தம் இல்லாத காரியங்கள் அடைக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரை நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. உமக்கு சித்தமில்லாத ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாம் அப்பா. உங்க சித்தம் இல்லாமல் ஒன்றையே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சுய பலத்தை நாங்கள் சார்ந்து ஓடிட்டோம் ஆண்டவரே. இப்பொழுது உங்க கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம், உம்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். நல்ல கைகளை உயர்த்தி, ஓ ராகநாயாந்தோரோ மாஷ்யந்தரா, நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நடத்தும் தயவா, தயவா, நித்திய தயவா, நிற்பதும். இந்த பாடலையில ஜெபத்தோடு தயவா, தயவா சொல்லுங்க. நடத்துமே, நடத்தும். தேவன் செய்வது எதுவோ நிலைத்திருக்கும். சொல்லுங்க அப்பா, நீங்க செய்க ஏசப்பா, நீங்க நடத்துங்க ஏசப்பா. வழிகள் திறக்கப்படட்டும் அப்பா, தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், தயவா, ரேமானாதோரோ, அற்புதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்கப்படட்டுமே. நிற்பதும் கிருபையா, தேவ கிருபையா, நடத்துமே, நடத்தும் தயவா,
இதுவரைக்கும் நடத்தினவரே, இனிமேலும் நடத்துவீராக. தயவா, உங்க தயவா, தயவா இயேசுவே நிற்பதும் கிருபையா, கிருபையால், கிருபையால் நடத்துமே, நடத்தும் தயவா, தயவா நித்திய தயவா. சொல்லிருக்க, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. உங்க தயவாலயங்களை நடத்துங்க, உங்க தயவாலயங்களை நடத்துங்க. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். ஓ ராபானா ஷாந்தாலா, உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? சொல்லுங்க, உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமையின் மேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிற உங்க கிருபை எங்களை தேற்றட்டும் அப்பா, நிரப்பட்டும் ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.